சிக்கலில் சாத்தூர் திமுக வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்ய வாய்ப்புள்ளதா? அசால்ட்டாக வெற்றி பெறும் நயினார் நாகேந்திரன். விருதுநகர் மாவட்டத்தின் முக்கியமான தொகுதியாக மாறியுள்ள சாத்தூர் தொகுதியிலும் அரசியல் சூழல் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது. இந்த தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் கடற்கரை ராஜ் கடந்த சில நாட்களாக தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். இதற்கிடையே திமுக சார்பில் போட்டியிடும் கடற்கரை ராஜ் வீட்டில் நடந்ததாக கூறப்படும் 122 பவுன் தங்க நகை கொள்ளை சம்பவம் தற்போது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடற்கரை ராஜ் தனது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி மர்ம நபர்கள் 122 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் நேரத்தில் நடந்துள்ள இந்த சம்பவம் தொகுதி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த சம்பவத்தை விட தற்போது பொதுமக்களிடையே அதிகமாக பேசப்படும் விஷயம் என்னவென்றால், தேர்தல் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட சொத்து விவரங்கள் மற்றும் தற்போது கூறப்படும் கொள்ளை விவரங்களுக்கு இடையிலான பெரிய முரண்பாடுதான். தேர்தல் பிரமாண பத்திரத்தில் கடற்கரை ராஜ் தன்னிடம் 62.5 பவுன் தங்க நகைகள் மட்டுமே இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது 122 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் பொதுமக்களிடையே முக்கியமான கேள்வி எழுந்துள்ளது. தேர்தல் பிரமாண பத்திரத்தில் முழுமையான சொத்து விவரங்கள் குறிப்பிடப்பட்டதா இல்லையா என்ற சந்தேகம் பலரிடமும் உருவாகியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்படும் தகவல்கள் வெளிப்படையாக இருக்க வேண்டிய நேரத்தில் இப்படியான முரண்பாடுகள் மக்கள் மத்தியில் நம்பிக்கையை திமுக வேட்பாளர் இழக்கும் நிலை உள்ளது. இந்த சூழ்நிலையில் சாத்தூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடந்த சில நாட்களாக நேரடியாக மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். சாத்தூர் தொகுதி மக்களிடம் நேரடி தொடர்பு கொண்டு வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, பாதுகாப்பு மற்றும் வெளிப்படையான நிர்வாகம் குறித்து உறுதியான திட்டங்கள் முன்வைத்து வருவது நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவு பெருகி வருகிறது. மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மை மற்றும் நேர்மை முக்கியம் என்ற எண்ணம் தற்போது வலுப்பெற்று வரும் சூழ்நிலையில் திமுக சார்பில் போட்டியிடும் கடற்கரை ராஜ் வீட்டில் நகை திருடு போன விவகாரம் தேர்தல் கள நிலவரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் மாறியுள்ளது. மேலும் தேர்தல் நேரத்தில் சொத்து விவரங்களை சுற்றி எழுந்துள்ள இந்த சர்ச்சை காரணமாக பொதுமக்கள் மாற்றத்தை குறித்து சிந்திக்க தொடங்கியுள்ளனர். வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு கொண்ட நிர்வாகம் தேவை என்ற மனநிலை தொகுதியில் அதிகரித்து வருகிறது. மேலும் திமுக சார்பில் போட்டியிடும் கடற்கரை ராஜை தேர்தல் ஆணையம் தீவிரமாக விசாரித்து சொத்து பட்டியல் தாக்கலில் முறைகேடு இருந்தால் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்கிற குரல் வலுத்து வருகிறது. இதனால் விருதுநகர் மாவட்டத்தின் சாத்தூர் தொகுதி தற்போது மாநில அரசியல் கவனத்தை ஈர்த்த முக்கியமான நட்சத்திர தொகுதியாக மாறியுள்ளது. இந்த தொகுதியில் நடைபெறும் போட்டி நாளுக்கு நாள் கடுமையாகி வரும் நிலையில் மக்கள் மாற்றத்திற்கான முடிவை எடுக்க தயாராக உள்ளனர் என்ற அரசியல் சூழல் உருவாகியுள்ளது.